வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேடி பார்த்தேன் உலகில், தெரிந்து கொண்டேன் அழகை. இயற்கை செய்தது அறிமுகம், எனக்கு கிடைத்தது அனுபவம். புல்வெளியில் படுத்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு. மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் இன்னிசை அழகு. மழைக்காலங்களில் மாலையில் வரும் வானவில் அழகு. வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. வானில் வில்லாய் நிறைந்து காணவழி எழுப்பும் பறவை கூட்டம் அழகு. இது போன்று இயற்கையின் அழகு ஏராளம் ஏராளம். அல்லாஹ் கூறுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாம் அழகிய படைப்பில் படைத்தோம். இயற்கையை விடவும் அல்லாஹ் மனிதனை அழகாக படைத்துள்ளான். அம்மனிதனை அவன் உருவாக்கும் விதம் பற்றி இப்போது நாம் விரிவாக காண்போம். நர்ஸ் டாக்டர் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. மேடம் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, நீங்க உள்ள போலாம். வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாளாக என்ன சாப்பிட்டாலும் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது டாக்டர். அப்படி சாப்பிட்டாலுமே ஒரே வாமிட்டாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்க? நார்மல் சாப்பாடு தான் டாக்டர் எடுத்துக்கிட்டேன். டாக்டர் அப்பப்போ தலசு சொல்லுதா டாக்டர். அப்படியா? வாழ்த்துக்கள் அம்மா. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கிடைத்து விட்டது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சில மாத்திரைகள் எழுதி தரேன், அது தினமும் சாப்பிடுங்க. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் அன்பளிப்பை கொடுக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானா வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆணையும், தான் நாடியவர்களுக்கு பெண்ணையும், தான் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்தும் தான் நாடியவரை மலடாகவும் ஆக்குகிறான். இதான் டாக்டர் எங்கள் வீட்டில் முதல் குழந்தை. அப்படியா? அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மருத்துவத்துறையில் 10 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய இந்த துறையில் நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். தெளிவாக சொல்ல போனால், சிலரிடம் குழந்தையின்மைக்கான சிகிச்சைக்காகவும் சிலரிடம் மகப்பேறு சிகிச்சைக்காகவும் வந்துள்ளன. இப்போது அல்லாஹ் கொடுக்கின்ற அக்கருவானது எத்தனை எத்தனை சவால்களை கடந்து குழந்தையாக ஒரு பெறுகிறது என்ற ஒரு தொகுப்பை இப்போது நாம் காண்போம். முதல் 3 மாதங்கள். It gives me immense pleasure to welcome our treasurer, Dr. A. Muhammad Muhaiddin, M.Com, PhD, founder, National Educational Trust, Kallidai, Kurichi, with Islamic greetings. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. We welcome you, sir. இதுதான் முதல் மாத கரு. இதை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கு. இதுதான் 2வது மாத கருக்கு. இதுக்கு இவ்வளோ நுட்பமா இதே துடிக்குது. இது என்ன சொல்லுன்னு கேட்போமா? 2வது மாத கரு, எனக்கு இதே துடிக்குது. இதுதான் 3வது மாத கரு. 3வது மாதம் கரு, எனக்கு கண்ணு வருது, எனக்கு மூக்கு வருது, எனக்கு காது வருது. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ. களிமண்ணின்
சத்திலிருந்து மனிதனை படைத்தோம். ثم جعلناه نطفة في قرار مكين பின்னர் பாதுகாப்பான இடத்தில் அவனை விந்து துள்ளியாக ஆக்கினோம். ثم خلقنا النطفة علقة பின்னர் விந்து துள்ளியை கருவற்ற சினை முட்டையாக்கினோம். وخلقنا العلقة ملقا பின்னர் விந்து துள்ளியை கருவற்ற பின்னர் அந்த சதை துண்டுக்கு இறைச்சை அணிவித்தோம். மற்றோரிடத்தில் يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات ثلاث உங்கள் தாயின் வயிற்றுகளில் ஒரு படைப்புக்கு பின் இன்னொரு படைப்பாக 3 இழுகளில் உங்களை படைத்தோம். அந்த 3 இழுகளாவன தாயின் அடிவயிறு, கருப்பையின் சுவர், குழந்தையை சுற்றி இருக்கும் சவ்வுப்படலம். இப்போது 4வது மாத கருவின் வளர்ச்சியை பற்றி கருவே குருதை நாம் பார்ப்போம். இதுதான் 4வது மாத கரு. நான் 4வது மாத கரு. என் கண் வருது, கண் நட்டா பார்க்க முடியாது, மூக்கு சுவாசிக்க முடியாது, காது எடுத்து காட்டா கேட்க முடியாது. இந்த கரு எல்லாத்துக்கும் முகத்தில் உள்ள உறுப்புகளை கொடுத்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் படைப்பு உங்கள் தாயின் வயிற்றில் 40 நாட்களில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 18 பிறகு அதே போன்ற காலத்தில் ஒரு கருக்கட்டியாக மாறுகிறது. பிறகு அதே போன்ற காலத்தில் சதை பிண்டமாக மாறுகிறது. பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அந்த வானவருக்கு 4 கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. அது அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதையும், அவனுடைய வாழ்வாதாரத்தையும், அவனுடைய வாழ்நாளையும், அவன் நல்லவனா கெட்டவனா என்பதையும் எழுது என்று அந்த வானவருக்கு கட்டளையிடப்படும். பிறகு அதனில் உயிரூதப்படும். இங்கே சொன்ன ஹதீஸை கேட்டிங்களா? இந்த மாதத்தில் ரூஹ் ஊதப்படும்னு சொல்கிறாங்க. இதுதான் 5வது மாதக்கரு. நான் 5வது மாதக்கரு. நான் இந்த மாதிரிலாம் சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு இந்த மாதிரிலாம் செரிமான உறுப்பு உருவாகிறது. செரிமான உறுப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி சரியாக செரிமானம் ஆகாது. இதுதான் 6வது மாதக்கரு. எனக்கு இந்த மாதத்தான் எடை அதிகரிக்கிறது. கண் விழி இந்த மாதத்தான் இருக்குது. மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பலமாகிறது. இதுதான் 7வது மாதக்கரு. நான் தான் 7வது மாதக்கரு. எனக்கு இந்த மாசத்துல தான் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது. மேலும் இந்த மாசத்துல தான் நான் சுவாசிக்க தயாரா இருக்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி எனக்குள்ள இல்லைன்னா எனக்குள்ள வர நோயை என்னால் எதிர்கொள்ள முடியாது. இதுதான் 8வது மாதக்கரு. நான் தான் 8வது மாதக்கரு. எனக்கு இந்த மாசத்துல மூளை மற்றும் நரம்புமண்டலம் முன்னேறது. நான் பெரியாரே தயாரா இருக்கேன். இந்த கரு எல்லாத்தையும் தாய் கருவறையில யார் பாதுகாத்துக்கிறா? இதுதான் 9வது மாதக்கரு. நான் 9வது மாதக்கரு. நான் இந்த மாதத்திலே தான் பிறக்கிறேன். என் நுரையீரல் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிட்டு நான் இப்போ சுவாசிக்க தயாரா இருக்கேன். இந்த கருவில் பார்த்தீங்களா, 9வது மாதம் வரைக்கும் எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு பாதுகாப்பாகவும் தாயின் கருவறையில் இருக்குது. இந்த 9வது மாதத்துல தான் தோல் தடித்து கொழுப்பு அடுக்குகள் அதிகமாகும். ஒவ்வொரு கருவும் சற்று வித்தியாசமான வேகத்தில் உருவாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தேதிகள் ஒரு பொதுவான வழிகாட்டியாக செயல்படுகின்றன. இவ்வளவு சவால்களை சந்தித்த பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு தாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, பானம், இன்னும் சில மாத்திகளால் மட்டும் ஒரு குழந்தையை வளர்ச்சி அடைவதில்லை. இவ்வளவு அழகாக ஒரு குழந்தைக்கு வடிவம் கொடுத்தது யார்? கண் இங்கு தான் இருக்க வேண்டும், மூக்கு இங்கு தான் இருக்க வேண்டும், வாய் இங்கு தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்தது யார்? சற்று சிந்தித்து பாருங்கள். கண் இருக்கும் இடத்தில் மூக்கோ, மூக்கு இருக்கும் இடத்தில் வாயோ, வாய் இருக்கும் இடத்தில் காதோ இருந்தால் இது எவ்வாறு இருக்கும்? இவ்வளவு நுட்பமாக ஒரு கருவை யார் படைத்தா? உங்களுக்குள்ளே அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரால் படைக்க முடியும்? குர்ஆனில் அல்லாஹ் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஹலோ, அப்படியா? இந்த வந்துட்டேன்.
வேறொரு வசனத்தில் யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பகுமுல்லதீ ஹலககும், உங்களை படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் என்றும் கூறுகிறான். உதாரணமாக நம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகிறோம், ஏனென்றால் அவர்கள் வளர்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்தான் என்று சிந்தித்து பார்த்தால், நம் கருவில் உருவாக தொடங்கி இப்பூமியில் பிறக்கும் வரையும் பிறந்த பின் தாய்ப்பால் மட்டும் இல்லாமல் நமக்கான இன்னும் பல உணவுகள், சிறந்த சுற்றுச்சூழலையும் வழங்கிறான், இன்னும் பல அருட்கொடைகளையும் வழங்கிறான். எனவே நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் முடிவதில்லை, இதற்கு பிறகும் நம்முடைய பயணம் என்பதை இதற்கு பின் வரும் நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியப்படுத்தும். மேலும் கருமுறையின் அற்புதங்கள் அல்லாஹ்வின் அருளால் இவ்வுலகில் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும் என்று வேண்டி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹா, மாஷா அல்லாஹ், என்ன ஒரு அற்புத வெளிப்பாடு! எத்தகைய அழகான காட்சிகள்! இதில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். அல்லாஹும்ம பாரிக். Indeed, your Lord is Allah, who created the heaven and the earth in 6 days. Then he established himself above the throne. He covers the night with the day, which is urgent in pursuit, and the sun, the moon, and the stars are controlled by his command. Surely, creation and command all belong to him. Blessed is Allah, the Lord of the world. Surah Araf, verse 54. In this verse, Allah mentions the creations of the heaven and earth, which includes everything in the universe. This can be understood to encompass stars, planets, and other celestial bodies. The verse emphasizes Allah's control over the cosmos, including the sun, moon, and stars, which operate under His command. From the twinkling stars in the sky to the faraway planets, we'll get to see it all through their eyes. So, without any further delay, let's welcome our SKG Cutie Pies to perform Our Universe. எம் பள்ளியின் தாளாளர் அவர்களின் மனைவியும் எம் பள்ளியின் அறங்காவலருமான ரேஷ்மா ரியாஸ் மேடம் அவர்களை டைம் பள்ளியின் 19ஆம் ஆண்டு விழாவிற்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. We welcome you, ma'am.